அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 6/8/2025 ஆடி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. துவாதசி திதி பகல் 2:09 வரை, பின்பு வளர்பிறை திரியோதசி திதி. மூல நட்சத்திரம் பகல் 1 மணி வரை, பின்பு பூராட நட்சத்திரம். மரண யோகம் பகல் 1 மணி வரை, பின்பு அமிர்த யோகம். பிரதோஷம் சிவ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப உரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 6இல் சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகுவதால் மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு 3இல் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் மன நிம்மதியானது இருக்காது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 3இல் கேது சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அதிகாரிகளுடைய ஒற்றுமையானது ஆதரவானது சிறப்பாக இருப்பதால், உங்களுக்கும் அதிகாரிக்கும் ஒற்றுமையானது சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு நீங்கள் எண்ணியதை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தைரியத்தோடு எந்த ஒரு காரியத்திலும் செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரித்தாலும் 4ல் சந்திரன் ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு இருப்பது நல்லது. அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு இருப்பதும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதும் நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். சக ஊழியர்களால் உங்களுக்கு மன அமைதி குறைவு ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது, பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது முடிந்தவரை பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் குரு சுக்கிரன், 3ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த கால பிரச்சனைகள் விலகும். வெளியூர் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு குறிப்பாக மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்லது ஒரு சூழ்நிலை உண்டாகி மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பானது இருக்கிறது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன் 11ல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு வளமான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடந்த கால பிரச்சனைகள் தற்போது குறையும். பொதுவாக பெண்கள் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 7ல் குரு, 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையோடு செல்வது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் ராகு, 7ல் சூரியன், 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் புதன்,
லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் விரும்பிய இடமாற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் புதன், 6இல் கேது, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.